நெருக்கமான மதகுரு ஒருவர் சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் யாத்திரைக்காக சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஈரானிய மதகுரு சமூக ஊடக வலைத்தளத்தில் காணொலியொன்றினை பதிவேற்றியதற்கு பிறகே கைது செய்யப்பட்டுள்ளார். இனிமேல் யாரும் சூதாட்ட மையங்கள், துஷ்பிரயோக மையங்கள் மற்றும் களியாட்டங்களை கண்டு கழிப்பதற்காக எனட்டல்யாவுக்கு செல்ல தேவையில்லை. மக்காவையும் மதீனாவையும் சுற்றியே பல சூதாட்ட விடுதிகளும் களியாட்ட விடுதிகளும் மற்றும் துஷ்பிரயோக விடுதிகளும் காணப்படுகின்றன. இங்கு என்ன நடக்கின்றது என்பது மிகப்பெரிய கொடூரமாகும். இங்கு ஹஜ்ஜினுடைய உண்மையான நோக்கங்களை புரிந்து கொள்வதற்கு யாத்திரிகர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையே இங்கு நடைபெற்று வருகின்றது. இதற்கு பிறகும் இறைவன் ஒரு பொழுதும் இவற்றை பொறுத்துக் கொள்ள மாட்டான். முஸ்லிம்களின் கிப்லா சூதாட்ட விடுதிகளாலும் களியாட்ட விடுதிகளாலும் நிறைந்துள்ளது என குறித்த காணொலியிலே அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு பின்பே அவர் சவுதி அரேபிய பாதுகாப்பு படைகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சவுதி அரேபியாவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இன்றைய தினம் அவரை விடுதலை செய்வதற்கான அழுத்தங்களையும் வழங்கியிருந்தது. இதற்கமைவாக இன்றைய தினம் அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன.